பள்ளியில் திருக்குறளை மேற்கோள் காட்டி சொற்பொழிவாளர் பேசியுள்ளதால் பாடத்திட்டத்திலிருந்து திருக்குறளை தமிழக அரசு நீக்கிவிடுமா என்று பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டிருக்காங்க, அவரா வரல. கேட் கிராஷ் பண்ணியோ அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரல. அவர் வந்திருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு? அவரு திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மறுமையை பத்தி பேசினாங்க. அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க? இந்த தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு. நீரில்லா நெற்றிப்பாழ்னு யார்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அது எல்லாத்தையும் ஔவையார் எடுத்துட்டு போறாங்களா? அடுத்து ஔவையார் படத்தை அழிக்க போறாங்களா? ஔவையார் படத்தை எடுத்துட்டு போறாங்களா? அதுல where are they going to draw the line on this? இதுல ஏன் ஒரு பொய் பிரச்சாரம்?